அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், கபரோட வேதனைகள், கபரோட கேள்விகள். நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்ணி சில அடிகள் வைக்கும் போதே நம்மளோட கேள்விகள் ஆரம்பிக்கின்றன. உன் ரப்பு யார்? உன் மார்க்கம் எது? உன்னுடைய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டியே இந்த தூதரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்குறாங்க. மனிதன் அவனுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி அவங்க பதில் கொடுப்பான். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு யாருமே எதுவுமே சொல்லலை, எந்த விளக்கமும் எனக்கு தெரியாது, யா அல்லாஹ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி இதை மட்டும்தான் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். அவன் பொய் சொல்கிறான், அவன் எல்லாரும் தொழுவும் போது இவன் தொழுவில், இவன் தூங்குனான், குரானை இவன் அதோட விதிமுறைகளை இவன் பின்பற்றலை, எதுவுமே இவன் செய்யலை, இவனுக்கு அனல் காற்றை காட்டுங்க, அனலை அவனுக்கு வீச செய்யுங்கள், காற்றை அவனுக்கு வீச செய்யுங்கள், காலை மாலை இருவேளையும் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதோடைய தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கறது, 2 காதுகளுக்கு பிரடியில் அடிக்கிறது, சுத்தியை வச்சு பிரடியில் அடிப்பாங்க. நீ இந்த தப்பு செஞ்ச அதனால தான் உனக்கு இந்த அடி, நீ இந்த தப்பு செஞ்ச உனக்கு அதனால தான் இந்த அடின்னு சொல்லி அவர்களோட தப்பை செஞ்ச தப்பை சொல்லி அடிக்கிறாங்க. கபர் நெருக்கப்படுகிறது. அந்த மனிதன் கத்துகிறான், யா அல்லாஹ் என்னை விட்டுடு, என்னை சீக்கிரமாக மறுமை நாளுக்கு கொண்டு செல், அல்லாஹ் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த வேதனைகளை என்னால் தாங்க முடியவில்லை, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அல்லாஹ் என்னை சீக்கிரமாக மறுமை நாளுக்கு கொண்டு செல்ல அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் கத்துறான், கதறான். அல்லாஹ் அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை குறித்து வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுத்து இந்த தப்புக்கும் உனக்கு இந்த தண்டனை, இந்த தப்புக்கும் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது எல்லாரும் தொழுகிறாங்க, இந்த மனிதன் தூங்குறான், எல்லாரும் தொழுவும்போது இந்த மனிதன் தூங்குறான், எல்லாரும் குரான் ஓதுறாங்க, அதை கடைப்பிடிக்கிறாங்க, இந்த மனிதன் குரானை ஒரு பொருட்டாகவே நினைக்கல, அதன்படி இவன் பின்பற்றலை, வாழலை அப்படின்னு சொன்னால் பெரிய பாறாங்கல் வைத்து அவன் தலையை நசுக்கப்படுகிறது. அந்த பாறாங்கல் உருண்டு ஓடுகின்றது. திரும்பவும் அந்த பாறாங்கல்லை எடுத்து அந்த தலையை ஒன்று கூடுகிறது, திரும்பவும் அந்த தலையில் போடப்படுகிறது. இப்படியே அவனுக்கு அந்த தண்டனை அல்லாஹ் நிறைவேற்றுறான், அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான். சுபஹான் அல்லாஹ். எல்லாரும் முடிஞ்ச அளவு தொழுகையை பேணிக்கோங்க, தொழுகை விடாமல் தொழுதுக்கோங்க, அல்லாஹ் பாவ மன்னிப்பு